கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விட முயன்று சிக்கியவர்கள் சிலரே. இதன் பின்னணியில் இந்திய பொருளாதாரத்தையே உலுக்கி பார்க்க வல்ல அந்நிய நாட்டு சதிகள் இருப்பதாக கூறுகின்றனர் பொருளாதார வல்லுநர்கள். டெல்லியில் தான் கள்ள நோட்டு புழக்கம் அதிகமாக நடப்பதாக நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதேபோல பிடிபடும் மொத்த கள்ள நோட்டுகளில் 1000 ரூபாய் தாள்கள் மட்டுமே 50% என்கிறது நிதி அமைச்சகம். பாகிஸ்தான் உளவு அமைப்பான ISI மூலமாக 500 கோடி ரூபாய் மதிப்புள்ள கள்ள நோட்டுகள் இந்தியாவில் புழக்கத்தில் இருக்கலாம் என்றும் அமைச்சகம் கணிக்கிறது. வியாபார தலங்கள், மக்கள் அதிகமாக கூடும் இடங்கள் ஆகியவற்றை குறிவைத்துத்தான் கள்ள நோட்டுகள் புழக்கத்தில் விடப்படுகின்றன. அவர்களுக்கு உள்ள சந்தேகங்களையும் அதற்கு வங்கியாளரின் விளக்கத்தையும் இப்போது பார்க்கலாம். ஒரு கடையில் போய் பொருள் வாங்குறான், அந்த கொடுக்குறப்ப மீதி பணம் தராங்க. அந்த மீதி பணத்தில் ஏதாவது 1-2 கள்ள நோட்டு வந்துடுது. அதை திருப்பி நாங்கள் போய் மாற்றணும். அதை எங்கே மாற்றுறது, எப்படி மாற்றணும் தான் இப்போ தெரியாமல் நிற்கிறோம். கடையில் பொருள் வாங்கும்போதோ அதற்கு பணம் கொடுத்து பாக்கி சில்லறை வாங்குகிற பணத்திலையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நபரிடம் இருந்தோ நமக்கு பணம் வரும்போது அந்த பணத்தில் ஒரு கள்ள நோட்டு இருக்கும் பட்சத்தில் அந்த கள்ள நோட்டை நாம் கையில் வைத்துக்கவும் கூடாது. அதே சமயம் அந்த நபரிடமும் திருப்பி கொடுக்கக்கூடாது என்பது விதிமுறை. ஆகவே அந்த பணத்தை ஒன்று அழித்து விட வேண்டும், எரிக்கலாம், அல்லது 2-3 சுக்காக கிழித்து விடலாம், அல்லது போலீஸிடம் ஒப்படைத்து விஷயத்தை சொல்ல வேண்டும். இப்போ ஏடிஎம்லேருந்து எங்கள் அவசர தேவைக்கு தான் நாங்கள் பணம் எடுக்கிறோம். அப்படி பணம் எடுக்கும்போது அதில் கள்ள நோட்டு வந்தால் நாங்கள் என்ன சார் பண்ணுறது? வங்கியிலிருந்து பணம் வாங்கும்போதோ அல்லது ஏடிஎம்மிலிருந்து பணம் எடுக்கும்போதோ நம்ம அந்த கட்டில் ஒரு நோட்டு கள்ள நோட்டாக இருக்கும் பட்சத்தில் அதை அந்த நபர் கையில் வைத்து கொள்ளக்கூடாது. நார்மலாக என்ன செய்யணும்னா அதை அழித்து விட வேண்டும். அல்லது வங்கி என்பது ஒரு ஸ்தாபனம் என்பதால் வங்கியிடம் தன்னுடைய ஏடிஎம் ஸ்லிப்பை காட்டியோ அல்லது தான் வித்ட்ராயல் செய்ததற்கான அத்தாட்சியை காட்டியோ பாஸ்புக் வகைரவை காட்டி வங்கியிடம் திருப்பி கொடுத்து சரியான நோட்டை வாங்கி கொள்ளலாம். பொதுவாக வங்கியில் வங்கி கட்டுகளிலோ அல்லது ஏடிஎம் கட்டுகளிலோ இது போன்ற கள்ள நோட்டுகள் இருப்பதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு.